ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः। भगवान श्री कृष्णர் இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல விருப்பு வெறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் பகுத்தறிவை கவரக்கூடிய வழிப்பறி கொள்ளைக்காரர்கள்னு சொன்னார். நம்ம எல்லாத்திலையும் நம்முடைய விருப்பு வெறுப்பை நுழைப்போம். நமக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோன்றுவது இயல்புதான், சுபாவம் தான். ஆனாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கை நிலையில் இருக்கிறோம். இப்ப மாணவர் அப்படின்னா அவருடைய முக்கியமான வேலை படிப்பது. ஒரு இல்லறத்தார் அப்படின்னா அவர் நன்றாக தர்மமாக பொருளை சம்பாதித்து குடும்பத்தை நன்றாக நடத்துவது. ஒரு துறவி அப்படின்னு சொன்னா அவர் தியானத்தில் தவத்தில் ஈடுபட வேண்டும், சாஸ்திரங்களை படிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு என்று தர்மங்கள் இருக்கின்றன, ஸ்வதர்மம். இங்க பகவான் முக்கியமாக ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த தர்ம விஷயத்துல நமக்கென்று எது விதிக்கப்பட்டிருக்கு, இப்ப நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன, நாம் என்ன நிலையில இருக்கோமோ அதற்குரிய தர்மங்கள், ஸ்வதர்மம், நம்முடைய தர்மம், எனக்கென்று உரிய தர்மம், அதை விகுணகன்னு சொன்னா அதுல ஏதாவது குறை இருந்தா கூட, முழுக்கள் அதை செய்ய முடியாட்டி கூட, ஸ்ரேயான், அதுவே சிறந்த நன்மையை தரும். ஸ்வதர்மஹ, இந்த ஸ்வதர்மம்னு சொல்லக்கூடிய என்னுடைய கடமை, எனக்கென்று எது விதிக்கப்பட்டிருக்கு, இப்ப நான் என்ன பண்ணணுமோ அதை செய்யறது அதுல ஏதாவது குறைகள் தோஷங்களோட பண்ணாலும் பரவாயில்ல, அது பெர்ஃபெக்டா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்னுடைய கடமையை நான் செய்வதுதான் எனக்கு சிறந்த நன்மையை தரும். இந்த ஸ்ரேயஸ்ங்கிற வார்த்தை அர்ஜுனன் பிரார்த்தித்து கொண்டான். எத்து மே ஸ்ரேயக தத்து நிச்சிதம் புரூஹி, எது எனக்கு சிறந்த நன்மையை தருமோ அதை எனக்கு உபதேசின்னு கேட்டான். அது இந்த வார்த்தை பின்னாடியும் வந்தது. ஆக எது எனக்கு ஸ்ரேயஸ்ங்கிறத சொல்லு. ஆக ஸ்ரேயஸ் என்னதுன்னா நம்முடைய கடமையை நாம் செய்வதுதான். கடமையில விருப்பு வெறுப்பு நுழைச்சிருவோம் இல்லையா. எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல. இப்போ ஒரு சுவாமிஜி சொல்கிறார், ஒரு போர் வீரர் யுத்தம் பண்ணணுமா, இல்ல நான் போய் பூஜை பண்றேன் அப்படின்னு சொன்னா, போர் வீரருடைய தர்மம் போர் செய்வது, ஒரு மருத்துவருடைய தர்மம் வைத்தியம் பார்ப்பது. அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஸ்வதர்மம் ஆகாது. அங்கதான் விருப்பு வெறுப்பை ஒதுக்கி வைத்து விட்டு நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்முடைய தர்மம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை கடைபிடிப்பது மிகச்சிறந்தது. எதை காட்டிலும்னா சு அனுஷ்டிதாத் பரதர்மாத். சு அனுஷ்டிதாத்னா நன்றாக கடைபிடிக்கப்படும் பிறருடைய தர்மத்தை காட்டிலும். இந்த மற்றவங்களோட வேலையை நம்ம செய்யும் பொழுது நிறைய குழப்பங்கள் வரும். இது நம்ம ரொம்ப நுணுக்கமான விஷயம். இதை புரிந்து கொள்ள மிகுந்த பக்குவம் வேண்டும்ங்கிறத சுவாமிஜி மறுபடியும் சொல்றாங்க இது போன்ற இடத்துல. ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னா, ஏன் எனக்கு பிடிச்சதை செய்யறதுங்கிறது வேற, வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ, நான் என்ன பண்ணணும், என்னுடைய கடமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்றது ரொம்ப முக்கியம். மற்றவர்களுடைய கடமையை செய்வதை காட்டிலும் என்னுடைய கடமையை, அது குறையுடையதாக இருந்தாலும் எப்படியோ செய்யறது சாலச் சிறந்தது. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹா, நம்முடைய கடமையை செய்து கொண்டிருப்பது இதற்கிடையில் இறந்து போனா, நிதனம்னா இறப்பே வந்தாலும் அது சிறந்தது. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹா பரதர்மோ பயாவஹ, பிறருடைய தர்மங்களை செய்வது பயத்தையும் குழப்பத்தையும் தான் கொடுக்கும். ஏன்னா யார் யார் என்னென்ன பண்ணணும்னு இருக்கு இல்லையா. ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு மாணவ பருவத்தில் இருக்கிற ஒருத்தர் வேற ஏதோ ஒண்ணு பண்றது, படிக்கிறத விட்டுட்டு வேற ஏதோ ஒண்ணு பண்றது, ஒரு இல்லறத்தார் பொறுப்பாக குடும்பத்தை கவனிக்காம வேற ஏதோ ஒண்ணு செய்யறது, இப்படி தர்மங்கள்ல குழப்பம் வரும்பொழுதுதான் ஒரு தனி மனிதன் விருப்பு வெறுப்புப்படி தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்க தவறும் பொழுதுதான் விருப்பு வெறுப்புப்படி தனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறது, இன்னொருத்தவங்க செய்ய வேண்டியதெல்லாம் தான் வாரி போட்டு செய்யறது. இப்படி செய்யறதுனாலதான் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் நிறைய குழப்பங்கள் வருகின்றன. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடாக, இறைவனுடைய கட்டளையாக அந்த கர்மங்களை, அந்த தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் சாலச் சிறந்ததுன்னு பகவான் சொல்கிறார். ஆக உடனே நம்ம தொழில்கள்ல ஏற்றத்தாழ்வு பார்க்கிறோம். அப்ப எங்க அப்பா அந்த தொழில் செஞ்சாருன்னா நான் இந்த தொழில் தான் செய்யணும், அப்படி அல்ல. எந்த தொழிலையும் நாம அதுல உயர்வு தாழ்வு மனப்பான்மையை கற்பிக்க கூடாது. எல்லா விதமான தொழில்களுமே இறைவனுடையவை. இந்த சமூகமே இறைவனுடைய ஒரு பெரிய சரீரம். எல்லாருடைய பங்களிப்பும் இந்த சமூகம் சீராக இயங்குவதற்கு தேவைப்படுகிறது. நம்ம யாருமே இந்த செயல்கள்ல, இந்த தொழில்கள்ல உயர்வு தாழ்வு கற்பிச்சே இதுல விருப்பு வெறுப்பை ஜாஸ்தி பண்ணிக்கிறோம். அப்படி அல்ல. நாம எந்த வேலை செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அது நம்முடைய வேலையா, நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கை சூழல்ல, வாழ்க்கை நிலையில நம்முடைய கடமை இதுதானா, இதுதான் நான் செய்யணுமா, ஓகே இதை நான் செய்யறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது இங்க கேள்வி அல்ல.
இப்பெல்லாம் நிறைய சொல்லுவாங்க பேஷன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்னு. இந்த கருத்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லக்கூடிய கருத்து மிக ஆழமானது. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தொழிலே அவங்கவுங்க சுபாவத்துக்கு தகுந்தபடி இருந்தது. அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப வந்து அர்ஜுனன் மாதிரி நல்ல க்ஷத்ரிய குலத்துல பிறக்கிறவனுக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு நல்ல போர் செய்யணுங்கிற இது இயல்பாக இருக்கும். இப்ப அப்படி இல்லை. வர்ண தர்மங்கள் இப்பொழுது இன்றைய காலகட்டத்துல ரெலவென்ட் கிடையாது. ஆனாலும் ஆசிரம தர்மங்கள், அவரவர் வாழ்க்கைக்குரிய தர்மங்கள். இப்ப நான் என்ன செய்யணும், நான் என்ன ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கேனோ அதற்குரிய தர்மங்களை செய்வது மிக முக்கியம். இன்னொருத்தருடைய தர்மங்களை செய்வதனால வந்து நிறைய குழப்பம் தான் மிஞ்சும். நம்முடைய கடமையை நாம் குறைகளுடன் செய்தாலும் பரவாயில்லை, அந்த கடமையை செய்வதற்கிடையில் நாம் இறந்தாலும் பரவாயில்லை. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய. ஒருவன் கடமையை செய்து கொண்டு இறப்பதும் கூட சிறந்ததுங்கிறார் பகவான். நம்முடைய கடமையை செய்வதுதான் சாலச் சிறந்தது. விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பது கருத்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.